நீட் எக்ஸாம் பற்றின ஒரு வீடியோ தான் இது, ஓகேங்களா? நான் நீட் எக்ஸாம் பற்றி வீடியோ ரொம்ப நாள் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது, அதெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். முதல்ல நான் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்னன்னா, 2014 நீட் இன்ட்ரடியூஸ் ஆச்சு, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி மெடிக்கல் சீட் தமிழ்நாட்டில் எப்படி கொடுத்துருந்தாங்க? ஸோ அதை செக் பண்ணி பார்க்கும்போது பேசிக்காக 12th மார்க் வச்சு தான் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? 2006 2016 அந்த 10 வருஷம் நீட்டுக்கு முன்னாடி இருந்த 10 வருஷத்தில் பேசிக்காக பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட்டில் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி கட் ஆஃப் போட்டு கவுன்சிலிங் கூப்பிட்டு யார் அதிகமான தமிழ்நாட்டிலே யார் அதிக கட் ஆஃப் வச்சிருக்காங்களோ, இது வந்து பிரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் சேர்த்து வச்சு யார் அதிக கட் ஆஃப் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சீட்ஸ் ஃபில் ஆகும். ஸோ எப்போவுமே கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் ஆகிடும், அதுக்கப்புறம் ப்ரைவேட் காலேஜ் வரும், அது மாதிரி போகும், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து 2016 முன்னாடி இருந்த நிலமை. 2016 நீட் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நீட்டை வச்சு தான் வந்துட்டு நீட்டில் எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அந்த கட் ஆஃபை வச்சு தான் சீட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதான் நீட்டுக்கு முன்னாடி, நீட்டுக்கு அப்புறம் இதான் நடந்திருக்கு. எனக்கு ரெண்டாவது கேள்வி வந்தது, சரி நீட்டு நம்ம எல்லாம் எதிர்க்கிறோம், நீட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப அன்ஃபேராக இருக்குது, அதனால் நீட்டை வந்து ஒழிக்கணும், ஏழை குழந்தைகளுக்கு வந்து நீட் வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய சண்டை போயிட்டு இருக்கு. நீட்டோட கோர் எதிர்ப்பே வந்து அங்கேருந்து ஆரம்பிக்குது, ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய நம்பர் என்னன்னா, 2016 முன்னாடி கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து எத்தனை பசங்க இந்த மெடிக்கல் சீட் வாங்கினாங்க? ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு கேள்வி வந்தது. ஏன்னா 2016 நம்ம சண்டை போட ஆரம்பிக்கிறோம், இது அன்ஃபேராக இருக்குன்னு. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தது ஃபேராக இருந்ததா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வந்தது, ஓகேங்களா? ஸோ நான் அந்த நம்பர்ஸ் எடுத்து பார்க்கும்போது என்னோட ரிசர்ச்சில் நான் உங்களுக்கு அந்த ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணுறேன். 2016 முன்னாடி வரைக்கும் அந்த 10 வருஷம் 2006 2016 வரைக்கும் வெறும் 350 பசங்க தான் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் சீட்டு கிடச்சிருக்கு. வெறும் 350, ஒரு வருஷம் இல்லை 10 வருஷத்தை சேர்த்து. அப்படி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வெறும் 35 பசங்க தான் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து கவர்மெண்ட் மெடிக்கல் சீட்டுக்கு எலிஜிபிலிட்டி கிடச்சிருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட 5000 மெடிக்கல் சீட்ஸ் இருக்குது. 5000 கவர்மெண்ட் மெடிக்கல் சீட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் 35 சீட்டு தான் 2006 2016 வரைக்கும் வருஷம் கொடுத்துருக்காங்க அந்த 5000லேருந்து. இதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நம்பர். இதுவே பெரிய ஒரு அன்ஃபேரான ஒரு விஷயம். ஆனால் இது யாருமே பேசவே இல்லை. ஏன்னா மக்களுக்கு அந்த அளவுக்கு அது அவேர்னஸும் இல்லை, அதை வந்து தூண்டி விடுறதுக்கான எந்த ஒரு பாயிண்ட்டும் வரலை, ஓகேங்களா? ஸோ 5000 சீட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெறும் 35 சீட்டாக வருஷம் கொடுத்துட்டு இருக்காங்கன்றது யாரும் பெருசாக பேசலை. எல்லாரும் அது ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கேயே ஒரு பெரிய அன்ஃபேர் நடந்திருக்கு. 2016 நீட் வந்தோடனே எல்லாம் புது விஷயம் உள்ளே வரும்போது எல்லாம் எப்பவுமே வந்து சண்டை போடுவாங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வரும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் அகேன்ஸ்ட் பண்ணுவாங்களா, இதனால் அதை வச்சுட்டு ஒரு பெரிய பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது நீட் வந்து கெட்டது, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அன்ஃபேராக இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தது. நீட் நடந்த அந்த 16 17 18 19 இந்த 4 வருஷம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேருந்து கவர்மெண்ட் காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்தவங்களோட குவான்டிட்டி என்னவாச்சுன்னா 35 வெறும் 4 5 குறைஞ்சது. 35 மோசம், அதுலேருந்து இன்னும் மோசமாயிடுச்சு 4 5. ஸோ கண்டிப்பாக நீட் இம்ப்ளிமெண்ட் ஆனது ஃபேரான்னு கேட்டிங்கன்னா நோ. என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் 2016 அந்த சடனாக நீட்டை கொண்டு வந்தாங்களே அது வந்து சுத்தமாக தப்பான ஒரு விஷயம், ஓகேங்களா? அது வந்து ஒரு பாயிண்ட் நம்ம வச்சுக்கலாம். 2020 ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 7.5% வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்காக மெடிக்கல் காலேஜ் சீட்டை வந்து ரிசர்வேஷன் பண்ணி கொடுத்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து நீங்கள் படித்து வந்தீங்கன்னா, அதாவது 6th standard 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து நீங்கள் படித்து வந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க அந்த 5000 சீட்ஸில் 7.5% சீட் வந்து உங்களுக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லி தனியாக ஒதுக்கி வச்சாங்க. இந்த 2020 இந்த பில்லை வந்து அவங்க நம்மளுடைய சட்டசபையில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வருஷங்கள் 2021 22 23 24 இப்போ வரைக்கும் இந்த 6 வருஷத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேருந்து நம்மளுடைய கவர்மெண்ட் காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜ் சேர்ந்தவங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 400 500 இருக்குது. ஆவரேஜாக இப்போ கிட்டத்தட்ட 600 கிட்ட போயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ 35 இருந்துச்சு 16 முன்னாடி வரைக்கும். 16 அந்த 2020 வரைக்கும் ரொம்ப மட்டமாக போச்சு, ஒரு சிங்கிள் டிஜிட்டுக்கு போச்சு. கவர்மெண்ட் இந்த பில்லை பாஸ் பண்ணதுக்கப்புறம் டிராஸ்டிக்காக 500 கிட்ட போயிடுச்சு இப்போ நம்பர்ஸ் ஆவரேஜாக வருஷம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஓரளவுக்கு டீசெண்டான நம்பர், ஓகேங்களா? இது கூட நான் சூப்பர்னு சொல்ல மாட்டேன், பட் ஸ்டில் 5000 சீட்ஸ் கிட்ட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எடுக்கிறாங்கன்றது ஓரளவுக்கு ஓகே, டீசெண்டான நம்பர் தான், ஓகேங்களா? இப்போது நீட்டு கெட்டதா நல்லதான் இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, அது 2026 நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நீட்டு இம்ப்ளிமெண்ட் ஆனது தப்பான வகையில் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. ஆனால் நீட்டுன்ற எக்ஸாம் ஓவராலாக ஒரு நல்ல எக்ஸாம் தான். 7.5% கோட்டா வந்து 2020 அனௌன்ஸ் பண்ணாங்களே, இதை வந்து அவங்க ஏர்லியராகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம், 2016 அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லை, அந்த 4 விஷயத்தில் வந்துட்டு இன்னொரு விஷயம் பண்ணாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் வந்துட்டு நீட் கோச்சிங்ஸ் வந்து ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த நீட் இம்ப்ளிமெண்ட் ஆனது தான் இருக்குல்லே ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா 2014 நீட் கொண்டு வர போகிறன்றத சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 3-4 வருஷம் முன்னாடியே ஒரு ஹெட்ஸ்அப் கொடுத்து இது மாதிரி 2014 டெஃபினட்டாக நீட்ன்ற ஒன்று நேஷனல் லெவல் எக்ஸாமாக மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வரப்போகுது அப்படின்னு ஹெட்ஸ்அப் கொடுத்து எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கும் மெமோ கொடுத்து நீங்கள் உங்களுடைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்லி ஒரு ஹெட்ஸ்அப் கொடுத்துருக்கணும். நம்பர் 1
ஓகேங்களா. இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கப்புறம் பண்ணுச்சு எல்லா கவர்மெண்ட்டும். அதை முன்னாடியே பண்ணியிருந்தா பிரச்சனையே இல்லை. முன்னாடியே ஹெச்அப் கொடுத்துருந்தப்போ கவர்மெண்ட்டும் வந்து இந்த மாதிரி ரிசர்வேஷன் பாலிசிஸ் என்ன கொடுத்துருக்கலாம், கோட்டா என்ன கொடுத்துருக்கலாம்னு டிசைட் பண்ணி அந்த 2016 அந்த ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத வராங்களே அந்த பசங்களுக்கு எல்லா வகையான சேஃப்டியும் இருந்திருக்கும். ஸோ முன்னாடி ட்ரைனிங்கும் கொடுத்துருப்பாங்க ஒரு 3 வருஷத்துக்கு. அப்புறம் 7.5% கோட்டா அந்த ரிசர்வேஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து உள்ள வரும்போது யாருக்குமே எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்காது. சொல்லப்போனால் 2016க்கு முன்னாடி இருந்த அந்த மோசமான 35 பேர் தான் வருஷம் சேர்ந்தாங்கல்ல, அந்த நிலைமை வந்து நல்லாவே இம்மீடியட்டாக மாறி இருக்கும். நீட்டை வந்து எல்லாம் பாசிட்டிவாக பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி வந்து 500 பசங்க சேர்றாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து 2016 நடந்திருக்கும். ஸோ 2015 நீட்டுக்கு பிஃபோர் 35 பேர் இருந்தாங்க, 16 500 மாறுச்சுன்றது ஒரு டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்திருக்கும். எல்லாருக்குமே ஃபேராக இருந்திருக்கும். நீட்டுக்கு முன்னாடி நிறையா வந்துட்டு கவர்மெண்ட் சீட்ஸு மட்டும் இல்லை, ப்ரைவேட் சீட்ஸ்லாம் வந்துட்டு மணி இருந்தால் கிடச்சிடும் அப்படின்னு நிலமை இருந்தது. ஓகேங்களா. ஸோ பேசிக்காக 12th பாஸ் ஆகிருந்தாலே போதும், பேர் மினிமம் மார்க் இருந்தாலே போதும், நம்ம நிறையா 1 கோடி ரூபாய் கொடுத்துலாம் சீட்டு வாங்கின நிலமை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஈவன் எனக்கு தெரிஞ்ச சில சர்க்கிள்ஸ்லேயே வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நிலமை இருந்தது, கிளியராகவே இருந்தது. நீட்டு வந்ததுக்கப்புறம் யார் வேணால் ஒரு குவாலிஃபைடே இல்லாத ஸ்டூடெண்ட் கூட எம்பிபிஎஸ் சீட் வாங்கிட முடியுன்றதை நீட் வந்து அபாலிஷ் பண்ணிடுச்சு. ஸோ ஈவன் தோ உன்கிட்ட காசு இருந்தாலுமே நீட் அப்படின்ற ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் எக்ஸாமை நீ அட்லீஸ்ட் கட் ஆஃப் மார்க்னாச்சும் வாங்கி இருந்தால் தான் நீ இதுக்கு மேலே மெடிக்கல் சீட்டே யோசிச்சு பார்க்க முடியும். ஈவன் தோ நீ வந்து கிங்கோடைய பையனாக இருந்தால் கூட அந்த கட் ஆஃப்ன்ற ஒரு விஷயம் நீ படித்து பாஸ் ஆனால் மட்டும்தான் உன்னால் நினச்சி கூட பார்க்க முடியுன்ற ஒரு ரூலை கொண்டு வந்து பார்த்தீங்களா. அது வந்து நீட்டோடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங். 2026 நீட் பேடான்னு கேட்டிங்கன்னா நீட் பேட் இல்லை, நீட் நல்ல விஷயம் தான். ஆனால் நீட்டை இந்த கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணது, இம்ப்ளிமெண்ட் பண்ண ஓகேங்களா, அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண வேகம் ரொம்ப மோசமானது. என்டையர் நேஷனும் ஒன்றா சேர்ந்து, ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து எப்படி ஸ்டூடெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும், எப்படி பேம்பர் பண்ணி இந்த பிஃபோர் நீட் அண்ட் ஆஃப்டர் நீட்டை எப்படி கிராஜுவலாக கொண்டு வந்திருக்கணுன்றது தான் கவர்மெண்ட் யோசிச்சிருக்குமே தவிர, அப்படிலாம் இல்லாமல் இவங்களோட பொலிட்டிக்கல் அஜெண்டாக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இப்போது 2026 இந்த நீட் லீக்ஸுக்கு வரும். இப்போ நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து அகைன் கவர்மெண்டோட இம்ப்ளிமெண்டேஷனில் தான் ஒரு ப்ராப்ளம். நிறைய எக்ஸாம்ஸ் லைக் கேட் எக்ஸாம்ஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்குது இன்ஜினியரிங்கில். இந்த எக்ஸாம்ஸில் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ். ஓகேங்களா. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப 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 முக்கியமான எக்ஸாம்ஸ். ஏன்னா இந்த எக்ஸாமில் நம்ம நல்ல மார்க் எடுத்துட்டோம்னா டேரெக்டாக நம்ம வந்து ஒரு சூப்பர் ஜாப் கிடைக்கும் கவர்மெண்ட்டில். ஓகேங்களா. கவர்மெண்ட்டோட டாப் லெவல் இன்ஜினியரிங் ஜாப்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். இல்லை ஐஐடி எம்ஐடிஸில் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து சீட்டு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த கேட் எக்ஸாம் வந்து ரொம்ப ப்ரீமியமான எக்ஸாம். இந்த கேட் எக்ஸாம் நான் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு எப்பவுமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் லீக்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. ஓகேங்களா. பேப்பர் லீக்ன்ற ஒரு கிடையாது. ஃபிசிக்கலாக கொஸ்டின் பேப்பரை பிரிண்டே பண்ண மாட்டாங்க. நம்ம நீட் எக்ஸாமையும் அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமாக நடத்திருக்கணும். இது 2024 ஒரு வாட்டி லீக் ஆச்சு. அந்த டைம்லேயே கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுத்துருக்கலாம். அப்பயும் விட்டுட்டாங்க. அகெயின் அந்த நீட்டோடைய பேப்பர் லீக் இந்த 2027 நடந்து இப்போ ஒரு பெரிய போராட்டம்லாம் நடந்துட்டுருக்கு. இதை வந்து சிம்பிளாக ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமாக மாற்றிருந்தாலே இதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நீட் எக்ஸாமோடைய ப்ரிப்பரேஷன் நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் எக்கச்சக்க பேப்பர் இன்வால்வ் ஆகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 பேருக்கு மேலே இருக்க ஒரு கமிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம இந்தியாவில் இருக்க 30 லாங்குவேஜஸ்க்கும் மேலே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அதுக்கெலாம் டிரான்ஸ்லேட்டர்ஸ் உள்ளே வந்து ஒர்க் பண்ணுறாங்க அந்த கொஸ்டின் பேப்பரில். அதுக்கப்புறம் அது இந்தியா ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிட்டு ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவிலே போயிட்டு ஸ்டோர் ஆகுது. அங்கெல்லாம் இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸோ இல்லை அந்த ஃபெசிலிட்டியோட ஹெட்டோ யாரோ ஒருத்தங்களோ காம்ப்ரமைஸ்டாக இருந்தால் கூட எங்கேருந்து வேணாலும் அந்த பேப்பர் லீக் ஆகிறதுக்கான ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபிசிக்கலான ஒரு கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் பண்ணுறதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. இந்த ஐடியாவுக்கு ஒரு அப்போசிஷன் வருது. என்னென்னா வந்துட்டு நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்குலாம் கம்ப்யூட்டர் எக்ஸ்போஷரே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து ட்ரெயின் பண்ணியிருக்கணும். ஏன்னா பேப்பர் பேஸ்ட் எக்ஸாம்ஸில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. அது அவுடேட்டட் சிஸ்டம் தெரியும் போது கவர்மெண்ட்டாக முன்னாடியே வந்துட்டு மார்க் எக்ஸாம் மாதிரி ஒன்று நடத்தணும். ஓகேங்களா. ஸ்கூல்ஸ் லெவலில் நடத்தணும். அப்புறம் வந்துட்டு நீட் எக்ஸாம் முன்னாடியே ஒரு மார்க் எக்ஸாம் நடத்திருக்கணும். ஏன்னா நம்ம ஓட்டிங்கிற ஒன்று டிஜிட்டலாக மாற்றிட்டோம். வயசானவங்க கூட வந்து டிஜிட்டலாக ஒரு சிஸ்டமில் ஓட் போடுற அளவுக்கு கேப்பபிள் ஆகிட்டாங்க. பசங்க யங்ஸ்டர்ஸ், நம்ம இந்தியன் யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது, அவங்க கஷ்டப்படுவாங்கன்றதெல்லாம் அக்செப்டபுள் கிடையாது. கரெக்டான ட்ரைனிங் அதுக்கான ஒரு ப்ரீ எக்ஸாம்ஸ் மார்க் எக்ஸாம்ஸ்லாம் பண்ணியிருந்தால் அவங்களும் அதை ஈஸியாக அட்டன் பண்ணி முடிச்சிருவாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் இன்றைக்கி நடந்துட்டு இருக்க நீட் எக்ஸாம் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டிஜிட்டல் எக்ஸாம்ஸ். ஸோ அதை அடாப்ட் பண்ணாலே இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ். நீட்லேயே வந்து இன்னும் கூட என்ன கேட்டிங்கன்னா இன்னொரு லெவல் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா நீட்டு கூட இந்த கோச்சிங் சென்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நீட்டுன்ற ஒரு நல்ல எக்ஸாமையே எப்படி ராட் லேர்னிங்காக மாற்ற முடியும் அப்படின்ற லெவலில் ரிசர்ச் பண்ணி பக்காவாக ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அண்ட் இந்த கோச்சிங் சென்டர்ஸ்லாம் போய் சேர்கிறதுக்கு நார்மலான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மணி இருக்காது ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து ஸ்பீடு, அக்யூரசி, மெமரி, அப்புறம் ரோபோட் மாதிரி அந்த எக்ஸாம்ஸை மல்டிபிள் டைம்ஸ் எடுக்க வச்சு பல எக்ஸாம்ஸ் எடுக்க வச்சு இந்த கோச்சிங் சென்டர்ஸில் அப்படியே பக்காவாக அதையும் திரும்பி ராட் லேர்னிங் மெத்தடில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க நீட்லையுமே. பட் நீட்லையுமே இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி, இனோவேஷன், பர்சனல் கேரக்டர் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கான, அதாவது ட்ரெயின் பண்ண முடியாத விஷயங்களெல்லாம் வந்து உள்ளே கொண்டு வந்து அது மூலமாக அசஸ் பண்ணால் பெட்டர். ஏன்னா சில ஃபாரின் கண்ட்ரீஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நேஷனல் வைட் எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்துட்டு எக்ஸாம்ஸ் வந்து 50%, அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ செஷன் மாதிரி ஒன்று வைப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் பர்சனல் கேரக்டர் அசஸ் பண்ணுவாங்க, அவங்களுடைய மற்ற ஸ்கில்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸை செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ நம்மளும் கூட அந்த மாதிரி லைக் ட்ரெயின் பண்ணி கோச்சிங் சென்டரில் கொடுக்க முடியாத லெவல்லையும் சில கொஷின்ஸை உள்ளே கொண்டு வந்து சில சேலஞ்சஸை கொடுத்து பசங்களை எடுத்தனா இன்னும் நல்ல கரெக்டான பசங்க உள்ளே போவாங்கன்றது என்னுடைய ஒப்பீனியன். கடைசியாக இன்னும் ஒன் மோர் திங் இருக்குது. நம்ம இந்தியாவில் வந்துட்டு 20 லட்சம் பசங்கிட்ட வருஷம் நீட் எம்பிபிஎஸ் ஆகணும்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதுறாங்க. அதில் வந்து வெறும் இந்தியா ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்கன்னா 1,36,000 சீட்ஸ் தான் கவர்மெண்ட் மெடிக்கல் சீட்ஸே இருக்குது. அது ப்ரைவேட்டு கவர்மெண்ட் எல்லாம் சேர்த்தே சொல்கிறேன். 1,36,000 சீட்ஸ் தான் இருக்கே மொத்தமாக. ஸோ இது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம சீட்ஸை டிராஸ்டிக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணணும். அதை வந்து கவர்மெண்ட் மெயினாக இந்த விஷயங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த இன்ஃப்ராவை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இன்னும் அதிக மெடிக்கல் சீட்ஸ் எப்படி கொண்டு வரது, குவாலிட்டியான மெடிக்கல் சீட்ஸ் இன்னும் அதிகமாக எப்படி ஆக்குறது கிளியராக எடுத்துகிட்டு போகணுன்ற என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இதுதான் ஏஎன்எஸோடைய நீட் ஸ்டாண்ட் பாயிண்ட். உங்களுக்கு எதனா காமெண்ட்ஸ் எதனா இருந்தால் கீழே சொல்லுங்கள். நான் பார்த்துட்டு மேபி இன்னொரு வீடியோ ஃபாலோ வீடியோ மேக் பண்ண பண்ணுறேன். ஆல்சோ நான் இப்போ சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ்க்கான லிங்க்ஸையும் நான் கீழே அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு நம்ம ஏஎன்எஸ் சேனலையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.